அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மராட்டிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் சென்ற சிறிய ரக விமானமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. பராமத்தி என்ற இடத்தில் விமானம் தரை இறங்கிய போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற சிறிய ரக விமானமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. மராட்டியத்தில் பராமத்தி என்ற இடத்தில் விமானம் தரை இறங்கிய போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. மராட்டிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் சென்றிருக்கக்கூடிய சிறிய ரக விமானமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. மராட்டியத்தில் பாராமதி என்ற இடத்தில் விமானமானது தரை இறங்கிய போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மராட்டியத்தில் பாராமதி என்ற இடத்தில் விமானம் தரை இறங்கிய போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிறிய ரக விமானத்தில் மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்றிருக்கிறார். அந்த விமானமானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மராட்டியத்தில் உள்ள பாராமதி என்ற இடத்தில் விமானமானது தரை இறங்கி இருக்கிறது. அப்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிறிய ரக விமானம் என்பது விபத்து ஏற்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் சிறிய ரக விமானத்தில் பயணத்தை முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில் அந்த சிறிய ரக விமானமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. மராட்டியத்தில் உள்ள பாராமதி என்ற இடத்திற்கு போது தரை இறங்கிய போது இந்த சிறிய ரக விமானமானது விபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மராட்டியத்தில் பாராமதி என்ற இடத்தில் சிறிய ரக விமானமானது தரை இறங்கிய போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மராட்டிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் இந்த சிறிய ரக விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த விமானமானது தரை இறங்கிய போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் பெரிய புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் ஒரு அச்சம் கலந்த சூழல் என்பது நிலவுகிறது. மராட்டியத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் சென்ற சிறிய ரக விமானமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. மராட்டியத்தில் பாராமதி என்ற இடத்தில் இந்த விமானமானது தரை இறங்கிய போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் பெரிய புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் என்ன என்பது இனிதான் தெரிய வரும். அந்த காட்சிகளை ஒருபுறம் திரையில் பார்க்கிறோம். விமானம் விபத்து நிகழ்ந்த இடத்தில் பெரிய புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சி என்பது கிடைத்திருக்கிறது. காவல்துறையினர் பொதுமக்கள் அங்கு சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை திரையினுடைய ஒரு புறத்தில் பார்க்கிறோம். மராட்டிய துணை முதலமைச்சராக இருப்பவர் அவர் சென்ற அந்த சிறிய ரக விமானமானது விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. மீட்பு பணிகள் என்பது அங்கு தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மராட்டியத்தில் உள்ள பாராமதி என்ற இடத்தில் விமானம் தரை இறங்கிய போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. முற்றிலுமாக ஒரு கரும் புகை சூழ்ந்து அங்கு எரிந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விமானம் விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்பு படையினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஒருபுறம் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியே ஒரு பரபரப்பான சூழலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மராட்டிய துணை முதலமைச்சர் பயணித்த இந்த சிறிய ரக விமானமானது விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. மீட்பு பணிகள் ஒருபுறம் அங்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அஜித் பவார் அந்த சிறிய ரக விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த சிறிய ரக விமானமானது பாராமத்தி என்ற இடத்தில் தரை இறங்கும் போது விபத்தை சந்தித்திருக்கிறது. ஒரு கடும் புகை சூழ்ந்து விமானம் எரிந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உடனடியாக மீட்பு படையினர் விரைந்து அங்கு மீட்பு பணிகளை செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் அஜித் பவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அஜித் பவார் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. மராட்டியத்தில் பாராமதி என்ற இடத்தில் விமானம் தரை இறங்கிய போது விபத்து நடைபெற்ற நிலையில் அஜித் பவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது.
விமான விபத்தில் சிக்கிய மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்பு பணியினர் மீட்பு பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியே கரும் புகை சூழ்ந்து இருப்பதை அந்த காட்சிகள் என்பது உறுதிப்படுத்துகின்றன. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானமானது விபத்தில் சிக்கிய நிலையில் அவர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சிறிய ரக விமானமானது பாராமத்தி என்ற இடத்தில் தரையிறங்கிய போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விமான விபத்தில் சிக்கிய மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விமான விபத்து நிகழ்ந்த இடத்துல மீட்பு படையினர் அங்கு மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். துணை முதலமைச்சர் மராட்டியத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் பயணித்த அந்த சிறிய ரக விமானமானது தரையிறங்கிய போது பாராமதி என்ற இடத்துல தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கியிருக்கிறது. பாராமதியில் நடைபெறக்கூடிய கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அஜித் பவார் அந்த விமானத்தில் சென்றிருக்கிறார். அந்த விமானமானது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த துணை முதலமைச்சர் அஜித் பவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்களும் அங்கிருந்து வருகின்றன. விமான விபத்து நிகழ்ந்த இடத்துல மீட்பு படையினர் அங்கு மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியையும் திரையில் ஒரு புறத்தில் பார்க்கிறோம். மராட்டிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் கட்சி பிரச்சார கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். ஒரு சிறிய ரக விமானத்தில் அவர் சென்றிருக்கிறார். பாராமத்தி என்ற இடத்துல கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காகத்தான் இவர் சென்றிருக்கிறார். அப்போது தரை இறங்கிய போது அந்த சிறிய ரக விமானமானது விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த இடமே ஒரு கரும் புகை சூழ்ந்து எரிந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலையில் அஜித் பவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு எத்தனை பேர் சென்றார்கள், அந்த விமானத்தை இயக்கிய விமானியினுடைய நிலை என்ன என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் அடுத்தடுத்து கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில்தான் அஜித் பவார் பயணித்த விமானமானது விபத்தில் சிக்கிய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. பாராமதி என்ற இடத்துல கட்சி பிரச்சார கூட்டத்திற்கு அவர் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். அந்த இடத்துல விமானம் தரையிறங்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது மராட்டிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருப்பவர் அஜித் பவார். இவர் இன்றைக்கு மும்பையில் இருந்து ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக சிறிய விமானத்தில் அவருடைய சில கட்சி நிர்வாகிகளுடன் சென்றிருக்கிறார். அந்த விமானம் என்பது தரை இறங்கும் போது பாராமதி என்ற இடத்துல விபத்துக்குள்ளாயிருக்கிறது. அந்த விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து ஏராளமானவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் மராட்டிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து உடனடியாக அழைத்து அருகில் இருக்கின்ற மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விபத்து நடந்த இடத்தை பொறுத்தவரையில் நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய இடமாக இருக்கிறது. மலை குன்றுகள் போல காட்சியளிக்கிறது. இந்த இடத்தில் எதனால் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி இதுவரை முழுமையான தகவல் இல்லை. விமான ஓட்டியின் தவறுதல் காரணமாக இந்த விமான விபத்து ஏற்பட்டதா அல்லது விமானத்தினுடைய ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடாத பட்சத்தில், ஆனால் விபத்து நடந்ததை வைத்து பார்க்கும்போது சிலர் பலத்த காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பலியானது தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இது குறித்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அங்கிருந்து அந்த விமானத்தில் பயணம் செய்த மராட்டிய மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட அவருடன் பயணித்த சில கட்சி நிர்வாகிகள் மற்றும் அந்த விமானத்தினுடைய பணியாளர்களும் தற்போது அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விமான விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மராட்டிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருப்பவர் தான் அஜித் பவார். இவர் தேசியவாத காங்கிரஸில் இருந்து பிரிந்து ஒரு பிரிவாக செயல்பட்டு தற்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசில் துணை முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் இன்றைக்கு காலையில தனது மும்பையில் இருந்து
ஒரு சிறிய ரக விமானத்தில் கட்சியினுடைய சில நிர்வாகிகளுடன் முக்கியமான ஒரு கட்சி கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பாராமதி என்ற இடத்திற்கு சென்றிருக்கிறார். செல்வதற்கு அந்த விமானம் தரையிறங்குவதற்கு சற்று முன்புதான் இந்த விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று இந்த விமான விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அந்த விமானம் என்பது உடனடி கீழே விழுந்து தீப்பற்றி எரிவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அந்த பயணித்த அஜித் பவார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் எத்தனை பேர் அந்த விமானத்தில் பயணம் செய்தார்கள் என்ற விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை. சிறிய ரக விமானம் என்றால் சுமார் 7 to 10 பேர் தான் அந்த விமானத்தில் பயணம் செய்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு சில 1-2 விமானத்தினுடைய பணியாளர்களும் இருந்திருப்பார்கள். கூடுதலாக ஒரு 7 to 11 பேர் தான் அந்த விமானத்தில் பயணம் செய்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிறிய ரக விமானத்தில் அவ்வளவு பேர் மட்டும்தான் பயணிக்க முடியும். இந்த விமானம் என்பது மும்பையிலிருந்து புறப்பட்டு அந்த பாராமதியில் இறங்கும் போது இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் பயணம் செய்த துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட அனைவருமே அந்த விபத்தில் காயமடைந்திருப்பதாக தான் கூறப்படுகிறது. ஆனால் அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து வருகின்ற அந்த காட்சிகளை வைத்து பார்க்கும்போது விபத்து என்பது சிறிய விபத்தாக தெரியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.